என்னாச்சு அஸ்வின்? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் திவ்யா. எல்லாருமே இயர் எண்டிங் ஆடிட்டிங் அது இதுன்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்களே தவிர யாருமே பணம் தர மாட்டேறாங்க. ஐயோ திவ்யா, இந்த உலகம்னா என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. டிசைனை கொடுத்து தானே பணம் வாங்கி தரேன்னு சொன்னீங்க. இப்பயும் அஸ்வின் வெளியே கேட்டுட்டு இருக்கீங்க. திவ்யா, அந்த டிசைன் செலக்ட் ஆகல, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஐயோ, என்ன அஸ்வின் சொல்றீங்க? அத நம்பி தானே நான் தைரியமா இருந்தேன். கஷ்டப்பட்டு அண்ணி லேப்டாப்ல இருந்து அந்த டிசைன் எடுத்து கொடுத்தனே. எனக்கு புரியுது திவ்யா, ஆனா கம்பெனில டிசைனை ரிஜெக்ட் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்க அன்னைக்கும் கிடைக்கல, எனக்கும் பணம் கிடைக்கல. கிடைச்சிருந்தா தான் நேரம் உங்க கையில இருந்திருக்குமே. அது யாரை கேட்டாலும் இன்னொரு 2 நாள் 3 நாள் கழிச்சு தரேங்கிறாங்க. 1 கோடி வேணாலும் தரேன், ஆனா இன்னைக்கு தர முடியாதுங்கிறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? போச்சு, எல்லாமே போச்சு. பணம் கொடுக்கலனா அந்த ஆளு எல்லா ஆடியோவும் வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்பிடுவான் அஸ்வின். திவ்யா திவ்யா, இந்த பாரு, நீ பதட்டப்படாத. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாம நிக்கிறேன் பாரு, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன பண்றது அஸ்வின்? பணம் கிடைச்சிரும் நான் ரொம்ப நம்பிக்கையா வந்தேன். திவ்யா, நான் விடாம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பா பணம் கிடைச்சிரும், நீ கவலைப்படாத. ஏய், நீ தைரியமா போ. ஏய், என்ன நம்பு, நிஜமா நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி தரேன். சரி அஸ்வின். ஐயோ பாவம் சார். என்ன ஆக்டிங் சார்? பெர்ஃபார்மன்ஸ் சும்மா பின்னி பெடல் அடிக்கிறீங்க சார். சும்மா ட்ரெய்லர் தான் குணா. ஐயோ, பிரச்சனைன்னு வருவாளாம், நான் அவளுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஆனால் கடைசியில் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டே இருப்பாளாம். இந்த பணத்தை என்கிட்ட வாங்குறதுக்குள்ள கதறிக்கிட்டு என்கிட்ட வந்து காதல சொல்லுவா பாரு, அப்ப பாப்ப மெயின் பிக்சர். மா 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 அழாதமா. என்னால அழதாண்டி முடியும். இப்படி சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுட்டு இருக்காளே. மா, ஏய், என் பக்கத்துல வராத. மா, உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. எல்லாம் உன்னால தாண்டி. அம்மா எப்படி போனா என்ன, அக்கா எப்படி போனா என்ன, புடிச்ச புடியில நின்னு தாலியை கட்டிக்கிட்டியே. உன்னால வாழ முடிஞ்சுதா? இல்ல. சரி, கழுத்துல கிடந்ததையாச்சும் காப்பாத்திக்க தெரிஞ்சுதா? அதுவும் இல்ல. மா, தாலியை அறுத்துட்டு போவான்னு அகிலாவுக்கு எப்படிமா தெரியும்? அகிலாவை போய் திட்டிக்கிட்டு இருக்க? அவளை தாண்டி திட்டுவேன். வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்திலயாவது இவ பொறுப்பா இருந்திருந்தா நாம எல்லாம் நிம்மதியா இருந்திருக்கலாம். படிக்க வேண்டிய வயசுல காதல் கருமாதிரம், அந்த காதல்ல ஜெயிக்கிறதுக்கு நம்ம தகுதியை உயர்த்திக்கிட்டு போராடணுங்கிற அறிவாச்சு இருந்ததா? அதுவும் இல்ல. அந்த வீட்ல எல்லாரும் முன்னாடி அசிக்கப்பட்டு நின்னா அதுக்கப்புறமாவது திருந்துறாளா? இல்லையே. சொன்ன பேச்சு ஒரு வார்த்தை கூட கேட்கல. கதிர் கல்யாணம் நின்னு போய் இவளுக்கும் கதிருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு மகா மாமனார் சொன்னப்ப மட்டும் ஒரு வார்த்தை எதிர்த்து பேசாம தாலியை கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறமும் பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு மகா சத்தியம் வாங்கியும் அவ கூட பைக்ல போறது வரதோ, போன்ல பேசுறதோ, பூ வச்சுக்கிறதோ அது அழைச்சுக்கிட்டே இருந்தாளே. அன்னைக்கு நான் மட்டும் பார்த்து இழுக்கலனா நடு ரோட்ல கேவலப்படுத்திருப்பாங்க அந்த அம்மா. எல்லா தப்பையும் செஞ்சது இவ, ஆனா கேவலப்பட்டு நிக்கிறது நானும் மகாவும் தாண்டி. மா, இப்ப எதுக்குமா நீ அழற? எதுக்கு இப்ப அகிலாவை திட்டிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அக்கா